அதிமுகவை விமர்சனம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம், பாஜக பிரமுகர் பத்மாவதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகள் திருடு போன சம்பவம். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் விசிக பிரமுகர் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து இன்று தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தன்மானத்தை பற்றியும் கூட்டணி பற்றியும் இந்த கட்சியின் தலைவர் முத்தரசன் ஏதேதோ உளறிவிட்டு சென்றிருக்கிறார். அதிமுகவை பற்றி பேச கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. இந்தியா கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட போது புதுச்சேரி கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஏன் மேடையில் ஏற்றவில்லை என கேள்வி கேட்கும் தைரியம் முத்தரசனுக்கு உண்டா? ஒரே பாராளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிப்பதும், புதுச்சேரி மாகி பிராந்தியத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து எதிர்த்தும் சுயேட்சை வேட்பாளரை ஆதரிப்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கூட்டணி தர்மமா? வயநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாவின் மனைவியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் சூழ்நிலையில் இங்குள்ள கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க வேண்டிய அவசியம் என கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சாரத்தில் அம்மா பேரவை மாநில செயலாளர் சுத்துகேணி பாஸ்கர் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த புதுச்சேரி மாநிலம் என்பது இந்திய நாட்டினுடைய சோதனை எலியாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிறது. இதுக்கு இங்க இருக்கிற முதலமைச்சரும் இங்க இருக்கிற பிஜேபி அரசும் தொடர்ந்து துணை போக வேண்டிய அவசியம் என்ன? உள்ளாட்சி தேர்தலில் நடத்தப்படாத ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா புதுச்சேரி மாநிலம். ரேஷன் கடைகளே இல்லாத ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா புதுச்சேரி மாநிலம். பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு, நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்பு மிக்க தலைவர் மோடியின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் பிஜேபியில் இணைந்தேன் என்றும் என்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பத்மாவதி, எனது கணவர் 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார், இப்போது அல்ல. அப்படி என்றாலும் நான் குற்றவாளி அல்ல. என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா? பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னணியை பேசுபவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டும் என்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆண் ஆதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்காதீர்கள். இது மோடியின் ஆட்சி என்றும் நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் சுந்தர்ராஜன், வயது 52. இவர் நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்துள்ளார். இவர் உணவு விடுதி உள்ளிட்டவற்றுக்கு மொத்தமாக காய்கறிகளை விநியோகித்து வருகிறார். இந்நிலையில் காய்கறிக்கு முன்பணம் கொடுத்து உணவு விடுதிக்கு காய்கறிகளை மூட்டைகளாக கட்டி கடை முன் வைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று மர்ம நபர்கள் இருவர் சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள காய்கறி மூட்டைகளை அதில் ஏற்றி திருடிச் சென்றனர். இதனிடையே காய்கறி மூட்டைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் விசிக பிரமுகர் வேலழகன், வயது 42. இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு சன்னியாசி குப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கார்த்திகேயன் என்கிற ரமேஷ், வயது 41 உள்ளிட்ட 8 பேர் மீது திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அதன் பின் இந்த வழக்கு சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கார்த்திகேயன் என்ற ரமேஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு பிணையில் வெளியே வந்தார். அதன் பிறகு அவர் வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனையடுத்து நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது. ரமேஷ் போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் சென்னை கொளத்தூர் பகுதியில் தலைமறைவாக இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து திருபுவனை போலீசார் விரைந்து சென்று ரமேஷை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார். நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி, தொகுதி செயலாளர் பெஞ்சமின், துணை செயலாளர் பெருமாள், பொருளாளர் கோவிந்தராஜ், விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, பெருமாள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த தேர்தலில் புதிதாக வந்து சேர்ந்திருப்பவர் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் எங்களது நிலைப்பாட்டை, எங்களது கொள்கை நிலையை ஆதரித்து எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார். மற்ற நாங்கள் எல்லோரும் ஏற்கனவே இதே அணியில் கோவிந்தராஜ் அவர்களே. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதன் அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் பல கட்டங்களாக அரசியல் கட்சியினர், வேட்பாளர்கள், முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்றன. இந்நிலையில் தற்செயல் கலப்பு ஒதுக்கீட்டு பணியானது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆ. குலோத்துங்கன், தேர்தல் ஆணைய பொது பார்வையாளர்கள் பியூஷ் சிங்களா, அசிதா மிஸ்ரா ஆகியோர் இந்த ஒதுக்கீட்டை பார்வையிட்டனர். அதன் அடிப்படையிலேயே கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற ஒதுக்கீட்டின்படி 2318 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 1360 வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை இயந்திரங்களும் சட்டப்பேரவை தொகுதி வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஒதுக்கீடு நிகழ்வில் இந்திய தேர்தல் ஆணைய காவல் பார்வையாளர் அமர் தீப் சிங் ராய், மாவட்ட தேர்தல் உதவி அதிகாரி யஷ்வந்த் மீனா, துணை தேர்தல் அதிகாரி எம். வினயராஜ் ஆகியோரும் பங்கேற்றனர். பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் திருமுருகன், முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா, பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் காஃபி அருந்தினர். அப்ப நம்முடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்தவர் வெற்றி பெற்று செல்லும் பொழுது நமக்கு ஒரு அமைச்சர் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. மத்தியில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து தமது சொந்த தொகுதியான வில்லியனூரில் நேற்று பிரச்சாரம் தொடங்கினார். முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் நேற்று மாலை தமது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய அவர், வீடு வீடாக சென்று கடந்த 3 ஆண்டுகளில் தொகுதியில் தாம் செய்த சாதனைகளின் பட்டியல் அடங்கிய துண்டு பிரசுரங்கமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கோபி கோவிந்தராஜ் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது விழுதியூர் பகுதி மக்களை வீடுவீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர். முன்னதாக பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கே.பி. கோவிந்தராஜ் விழுதியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். இதில் ஏராளமான பாஜக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுவை மக்கள் குடும்பத்துடன் சுவைத்திட 200க்கும் மேற்பட்ட அசைவ உணவு வகைகள், சிக்கன், மட்டன் போன்ற பிரியாணி வகைகளும் உள்ளது. ஒரே நேரத்தில் 80 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய பிரம்மாண்ட இடவசதி, மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து மகிழும் பிஸ்மில்லா மல்டி சீசன் ரெஸ்டாரண்ட் குழுமத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி எடுத்தல் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிவன் சிலை வைப்பதற்கு பூஜையும் செய்யப்பட்டது. மேலும் அமாவாசையை பூஜையும் முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் படையலிட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் மாதந்தோறும் இவ்வாலயத்தில் அமாவாசை பூஜை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன், தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்புரையாற்றினார். மேலும் இதில் எல் ஆட்லியர், நிர்வாக இயக்குனர் சில்வெயின் ஆகியோர் சிறப்புரையாற்றி மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன், தியாகு, முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவி டாக்டர் விஜய் வினோதினி, பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனதி யாகு நன்றி உரை வழங்கினார். இதில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் அடுத்த மடுக்கரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை தினத்தை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அமாவாசை தினத்தை ஒட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. 18ஆம் தேதி வரை தினந்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது என்று பக்தர்கள் இந்த வசந்த நவராத்திரியில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டுமாய் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுகவை விமர்சனம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம், பாஜக பிரமுகர் பத்மாவதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகள் திருடு போன சம்பவம், போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் VCK பிரமுகர் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை போலீசார் கைது செய்தனர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.